நீங்கள் யாரும் கேட்பாங்க கொஞ்சம் பத்திரமா வச்சுருங்க. சுற்றி ஒரு குடும்பம் நாங்கள் இருப்போம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் ஃபேமிலி மிக்ஸ் கட்டிங் திறந்து பார்த்தா பயங்கர ஷார்ட். அது என்ன பண்ணுறது சொல்லிட்டு சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு பைக்கு பஞ்சர் அவங்க பார்க்கவே அவங்க அதுமாதிரியே அவங்க திங்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இல்லை சீக்கிரம் பண்ணுங்க அவங்கள வச்சு உங்கள் தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு டிக்டாக்கை பற்றி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃபர் கடமை எடுத்துப்பாங்க. டிக்டாக் கொடுத்துட்டியாமா பாண்டி டிக்டாக் கேட்டேன். தலைவலி ஃபீவர் தலைவலி ஃபீவர் அப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நேற்று ஒரே கோவில் தூங்கிருக்கேன். குடும்பத்துக்கே தரலாம் வந்து என்ன சொல்லுங்கன்னா வந்து கவலைப்படுங்க நல்லா கரெக்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் ஆஃபர் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஆடி ஆஃபர் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொரோனா ஆஃபரு நல்ல ஏசி ரூமு அழகான நர்ஸு எந்த கம்பெனி சீக்கிரம் சொல்லி சீரியஸாக பண்ணுறதுனால நான் பாருமா எப்போ டிக்டாக் வேலைக்கு தான் வாங்க மாட்டாங்க. நீ வந்து டிக்டாக் பண்ணுறீங்க எப்போ பாரு அவளை எடுத்து போயிட்டு வரலாம் அடுத்து வெளில போயிட்டு வர பொண்ணு தேவையெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கிற பார்த்துக்கிறேன். அம்மா கட்சியில் இந்த மாதிரி லஞ்ச் வச்சுருக்கேன் கிளம்ப மாட்டேன். முக்கியமாக கிளம்பிட்டு பாருங்க ஏன் அக்கா நாங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியதாக சொல்லுவாங்க. ஏன் அம்மா வீட்டையும் கொடுத்துருங்க வாங்கிக்குவாங்க. அப்பா வேணும்னா மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கேன். அம்மா வீட்டையும் மட்டும் வாங்கி பண்ணுங்க வீட்டையும் பார்த்துக்கிறேன் கிளம்பிச்சுலாம் நைட்டில் அங்கே மெச்சூர்டு ஒரு மாதிரி பாசமாக இன்னசென்ட்டாக இருக்குது. மெச்சூர்னா டெக்னிக்கலாக மெச்சூர்டு ஒரு அன்புக்கு மென்டாலிட்டி போயிடும். வெட்டினரி டாக்டராக போகிறதுக்கு ஒரு மனசு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வேண்டாம் அவ்வளோதான் அது மட்டும் இவங்களுக்கு வேணும்னா வந்து சொல்லுங்க. கை காமி இப்படி தான் வைங்க. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இப்படி பண்ணுங்க. சரி அது சொன்னீங்க. அதுக்கு கட் பண்ண வந்து அவருக்கு பைசா கொடுத்து போக சொன்னார். நீங்கள் உள்ளே போய் தாப்பா போட்டுக்கோங்க. அஷி உள்ளே போந்து அதே மெத்தட் அவர் அசோக் இப்படின்ட்டு உங்களை தான் ஃபஸ்ட்டு வச்சாரு. அது ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிட்டு அவர் அவுட் போனாரு. தெரிஞ்சா அது எடுத்தாச்சு. இது எங்களுக்கு வந்து இது கட்டு மட்டும் தான் எண்டு மட்டும் அது வரைக்கும் இல்லை அதுதான் யாரும் வராது போய் சார் டேக் போகுது சார். யாரும் இந்த பக்கம் வராதிங்க. நம்பர் ஆட்டோ சார் லான்ச் எங்கள் கம்பெனி அவ்வளோதான் இல்லை அது காய்கறி விற்கிறாங்க இல்லையா அது அவங்க ஞாபகம். நீங்கள் வேணால் காலையில் வெஜிடபிள் விற்கிறாங்க வெஜிடபிளா கொஞ்சம் சைலண்டாக அது ரெடியா டைம்ல வாங்கலாம். ரெடி அதெல்லாம் நான் அனுசரிச்சேன். அவர் வந்து காஃபி செக் பண்ணாரு. காஃபி பண்ணி சுகர் போட்டாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. காஃபி குடிச்சு இருக்கு அப்படிங்க செக் பண்ணீங்க. இப்போ இப்போ எப்படி கேட்டீங்க. நான் வந்து எல்லாம் பழைய சொன்னீங்க காஃபி வச்சு இதை பண்ணீங்க. பண்ணதுக்கப்புறம் ஷோ நான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு காஃபி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. செக் பண்ணீங்க. ஓகே செக் பண்ணதுக்கப்புறம் காஃபி கொடுத்துருங்க சுகர் கொடுத்துருங்க போட்டுனே அப்படின்னாங்க. குடிச்சு பார்த்து இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா ஓகே ஓகே
அதுக்கு மேடம் நான் உங்களுக்கு ஓரளவு பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க அசோக்னு கூப்பிட்டீங்க. நீங்க எந்த ஏரியா பேசுறீங்க? நானும் இப்போ வந்து அப்படியே வந்து பார்த்தீங்க. உன் தண்ணி சத்தியம் இனிமேல் பண்ண மாட்டேன். வந்து இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க சுகர்